தீர்மானம் 1 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படவிருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்றும், தவிர்க்க இயலாத காரணங்களினால் மக்கள் தொகையின் அடிப்படையில் சட்டமன்றம் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டால் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் தற்போது மாநில சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்தின் இரு வகைகளிலும் மாநிலங்களுக்கிடையே எந்த விதத்திலும் தொகுதி எண்ணிக்கை உள்ளனவோ அதே விதத்தில் தொடர்ந்து இருக்கும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. மக்கள் நலன் கருதி 50 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சமூக பொருளாதார வளர்ச்சி திட்டங்களையும் மக்கள் நல்வாழ்வு திட்டங்களையும் சிறப்பாக நடைமுறைப்படுத்தியதற்காக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்றும் இந்த பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை மொழிகிறேன். தீர்மானம் 2. ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற கோட்பாடு மக்களாட்சி தத்துவத்திற்கும் எதிரானது என்பதாகவும், நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று என்பதாலும், அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வகுக்கப்படாத ஒன்று என்பதாலும், இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட பரந்து விரிந்த நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள், மாநில சட்டமன்றங்கள் மற்றும் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல்கள் பல்வேறு காலகட்டங்களில் மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து நடத்தப்படுவதாலும், அதிகார பரவலாக்கல் என்ற கருத்திற்கு எதிரானது என்பதாலும் ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்றும் ஒன்றிய அரசு இந்த பேரவை வலியுறுத்துகிறது எனும் தீர்மானத்தை மொழிகிறேன். முதல் தீர்மானம் ஒரே நாடு ஒரே தேர்தல், இதற்கான தீர்மானம். இதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு இதில் மிக தெளிவாக இருக்கின்றோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தேவை என்று சொல்வதை விட இது காலத்தினுடைய கட்டாயம். ஏன் காலத்தினுடைய கட்டாயம்னா, சுதந்திர இந்தியாவிற்கு நடைபெற்ற முதல் தேர்தல் 1952. 52 நடைபெற்ற முதல் தேர்தலில் அன்னைக்கு 543 எம்பிக்கள் இல்லைங்க, 400 சில்லற எம்பி தான் இருந்தாங்க, 469 பேர் இருந்தாங்க. 52 இரண்டாவது தேர்தல் அன்னைக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க. 62 மூன்றாவது தேர்தல் அன்னைக்கு அதிகப்படுத்தினாங்க, 494. படிப்படியாக இதை அதிகப்படுத்தி 1970 காலகட்டத்தில் 543, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பர் 543 வந்தோம். ஏன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நம்முடைய சென்சஸ் மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்றம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கையை 1976 வரை உயர்த்திக்கிட்டே வந்தோம். 76ல் பாராளுமன்றத்தில் இதற்கு ஒரு தற்காலிகமாக ஒரு ஃப்ரீஸ் கொண்டு வந்தாங்க. குறிப்பாக 543 இருக்கணும் அப்படிங்கிற கொண்டு வரப்பட்ட ஃப்ரீஸ். அது 2001 வரை 25 ஆண்டுகள் அந்த ஃப்ரீஸ் அப்படியே இருந்துச்சுங்கண்ணா. 91வது அமெண்ட்மெண்ட் 2001 வாஜ்பேயி ஐயா மறுபடியும் 25 ஆண்டுகள் கொண்டு போனாங்க. இது 2026 வரைக்கும் எனக்கு இருக்கு. அதாவது மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், இது ஒரு பகுதிங்கண்ணா. ஏன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட கலந்திருக்கிறதா, 2 தீர்மானமே ஒரு பகுதியில் ஒன்னா இருக்கு. அதே போல சுதந்திர இந்தியாவில் 1952 இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல், 1957 இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல், 1962 இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல், 1967 இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 தீர்மானம் என்ன திமுக கொண்டு வந்திருக்கின்றார்களோ, முதல் 4 தேர்தலை பொறுத்தவரை உறுப்பினர்கள் எண்ணிக்கை மக்கள் தொகை அடிப்படையில் உயர்ந்துச்சு. அதே நேரத்தில் தேர்தலும் கூட ஒரே நேரத்தில் நடந்துச்சு. இப்ப எங்க பாத்தீங்கன்னா அந்த 2 தீர்மானத்தை தனித்தனியாக பிரித்து பேச வேண்டும் என்றால், காங்கிரஸ் 1960 லேட்டர் 60 முடிகின்ற காலகட்டத்தில் 2 முறை ஆர்டிகல் 356 பயன்படுத்தி மாநிலத்தினுடைய ஆட்சியை கலைச்சாங்க. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முழுமையா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு தேதியில இந்தியாவில் 356 ஆர்டிகலை 91 முறைக்கு மேல பயன்படுத்தி இருக்கோம். இந்திரா காந்தி மட்டுமே 50 முறைக்கு கிட்டத்தட்ட பயன்படுத்தி இருக்கிறார் வேறு வேறு காலகட்டத்தில். அப்ப என்ன ஆச்சுனாங்கன்னா, தேர்தலினுடைய தன்மைகள் மாறி, டைம் டேபிள் மாறி, லோக்சபா எலெக்ஷன் ஒரு நேரமும் அசம்பிளி எலெக்ஷன் ஒரு நேரமும் முழுசா மாறிடுச்சு. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை அடிப்படையிலே இந்த நாட்டில் ஒரே தேர்தல் தான் அடிப்படையிலே முதல் 20 ஆண்டுகளுக்கு நாம் இருந்தோம். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி 356 பயன்படுத்த ஆரம்பித்து தேர்தலினுடைய சூழ்நிலையும் காலகட்டமும் மாறி மாறி இன்னைக்கு ஒரு வருஷத்துல சராசரியாக 5 to 7 தேர்தலை நாம் இந்தியா பார்க்குது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி சட்டசபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தலை பார்க்கிறோம்.
எதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்கின்ற கொள்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்றால், நம்முடைய முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல பாகம் 2 பக்கம் 273 சொல்லியிருப்பாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆதரித்திருப்பார். நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை பாகம் 2 பக்கம் 273 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தேர்தல் இந்த மாதிரி மாறி மாறி வர்றனால ஆட்சி இயந்திரம் செயல்பட முடியாமல் ஸ்தம்பிச்சு நிக்குது. அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி இயந்திரம் தொடர்ந்து வேலை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1970 காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு அவருடைய மகன் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய புத்தகத்தை படிக்கலையான்னு எங்களுக்கு தெரியல. அதே நேரத்தில் திமுகவினுடைய ஒரு காலத்தினுடைய கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தலா இருந்துச்சு, அதை ஏன் மாத்துறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தினுடைய கட்டாயம். நம்முடைய நாடு இப்ப இல்லைன்னா கூட ஃபியூச்சர்ல போய்த்தாங்கன்னு ஆகணும். அது இன்னைக்கு 2024 தேர்தலில் வரப்போகுதா? இது நான் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக சொல்வதை விட உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதனாக சொல்ல வேண்டும் என்றால் 2024 வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. ஏன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட் இந்தியாவினுடைய எல்லா சட்டப்பேரவைக்கு போகணும். சட்டப்பேரவையில் 3/2 பங்கு ஆதரவு கேட்கணும். அதன் பிறகு பாராளுமன்றத்தில் கம்பைன்டு சிட்டிங் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபால பாஸ் ஆகணும். இப்ப இருக்கக்கூடிய 40 நாள் அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா பிராக்டிகலி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பிராக்டிகலி இல்லை. அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் கண்டிப்பா நடக்கணும். அது எல்லோருடைய விருப்பமும். அது இதுல பாரதிய ஜனதா கட்சி 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சொல்றாங்களா தெரியல, பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடு நிச்சயமாக ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய அறிக்கை, முன்னாள் ஜனாதிபதி அறிக்கை வரணும். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்க மக்கள்கிட்ட அரசியல் தலைவர்கள்ட்ட கருத்து கேட்கறாங்க. அதை பொறுத்து மக்களுக்கு தெரியும் அந்த கமிட்டி என்ன சொல்றாங்க, என்ன டேட்டை வைக்கிறாங்க, என்ன டைம் ஃப்ரேம் வைக்கிறாங்க. இப்ப இரண்டாவது தீர்மானத்தில் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்லைங்கன்னா சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கூட, ஏன்னா ஒரே நேரத்தில் 2 நடக்கணும். சட்டப்பேரவை உறுப்பினர்களை அதிகப்படுத்தணும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகப்படுத்தணும். 234 இருந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிகமாகணும், 543 இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாகணும். இது ஏன் அதிகமாகணும்? இது கண்டிப்பா அதிகமாகணும், அது எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா. எப்படி அதிகமாகணும் அதற்கான மாற்று கருத்துக்கள் நம்ம எல்லோருக்கும் இருக்கு. ஏன் அதிகமாக வேண்டும் என்றால், இன்னைக்கு ஒரு எம்பி 20 லட்சம் பேர்த்த பார்க்க முடியாதுன்னா, அந்த எம்பினால 20 லட்சம் பேர்த்துக்கு நியாயம் கொடுக்க முடியாது. அந்த எம்பினால 20 லட்சம் பேர்த்துக்கு சேவை பண்ண முடியாது. ஒரு எம்எல்ஏ தமிழகத்துல சோழிங்கநல்லூர் போயிட்டீங்கன்னா 5.5 லட்சம் 6 லட்சம், ஹார்பர்ல 1,85,000. இதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய தொகுதி சிறிய தொகுதி அடிப்படையில். ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு 1,85,000 1,90,000 சில தொகுதிகள் 2 லட்சம் இருக்கு. அங்கிருந்து 5.5 லட்சம் வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கொடுக்கிறோம். அவர்களால் பணி செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா அவங்களாலே முடியாது. அதனால அரசு நிர்வாகம் ஸ்தம்பிச்சு நிக்குது. அதாவது அரசு இயந்திரத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் நடத்துறாங்க, அரசியல்வாதிகளால் நடத்த முடியல, மக்களை சந்திக்க முடியல. ஒரு எம்எல்ஏ ஆபீஸ்ல எத்தனை பேர் போய் எம்எல்ஏ பார்க்க முடியுது? அதனால இன்னைக்கு நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை உயர்த்தணும். இது 1976ல 543ல ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஏன் ஃப்ரீஸ் பண்ணாங்க அப்படிங்கறத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மறைக்க கூடாது. அசாம்ல பிரச்சனை ஆச்சு, ரெஃப்யூஜி அதிகமா வந்தாங்க, பங்களாதேஷ்ல இருந்து வந்தாங்க. அப்ப அசாம் அக்காடு கையெழுத்து போட்டாங்க. அதன் பிறகு பாராளுமன்றத்தில் ஏகமனதாக 1976ல இருந்து 25 ஆண்டுகள் 2001 வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். 2001 இருந்து வாஜ்பேயி ஐயா மறுபடியும் 25 ஆண்டுகள் ஃப்ரீஸ் பண்ணாங்க, 91வது அமெண்ட்மெண்ட். இன்னைக்கு 2026 வரைக்கும் தான் ஃப்ரீஸ் இருக்குன்னா. எப்படி இருந்தாலும் 2026க்கு பிறகு இந்த ஆண்டுக்கான சென்சஸ், இந்த டிகேட் 2021க்கான சென்சஸ் நடத்தி முடித்த சென்சஸ் நடத்த போற சென்சஸ் வச்சு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும். அந்த 33% இடஒதுக்கீடும் சென்சஸ் அடிப்படையில், அதுக்கு சென்சஸ் வேணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 543 உயர்த்தணும், அதுக்கு சென்சஸ் வேணும். 234 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உயர்த்தணும், அதுக்கு சென்சஸ் வேணும். அதனால் ஏதோ முதலமைச்சர் அவர்கள் எடுத்தங்கவுத்தன்னு ஒரு 10 வரியில அதை எழுதி கொண்டு வந்து சட்டப்பேரவையில கொடுத்து இதற்கு நீங்க ஆதரவு கொடுங்க, எதிர்ப்பு தெரிவிங்கன்னு கேட்பது என்னை பொறுத்தவரை அடிப்படையில ஒரு திங்கிங் இல்லாம, யோசனை இல்லாம கொண்டு வந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். இதெல்லாமே இன்டர் கனெக்டட் தான். 33% இடஒதுக்கீடும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையும்
பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் எண்ணிக்கையும் ஒரே நேரத்தில் ஒன்னா தான் வரும். அப்படி ஒன்னா வந்தால் மட்டும்தான் 33% இடஒதுக்கீடு உங்களால அமல்படுத்த முடியும். அது இன்னைக்கு நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். 2026க்கு பிறகு நடக்க போகின்ற சென்சஸ் அடிப்படையில் 2024க்கு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன், அது 29 பார்லிமெண்டா இருக்கும், அதுக்கு முன்னாடி வர சட்டப்பேரவையா இருக்கும், அதற்கு 33% இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கோம் என்றால் நிச்சயமாக இது வரும். இப்ப இரண்டாவது கருத்து, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் இந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதை எப்படி பார்க்கறீங்க? சோ பாரதிய ஜனதா கட்சி இதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் தொகை மட்டுமே ஒரு கணக்கீடாக இருக்கக்கூடாது என்பதிலே பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய கருத்து தொடர்ந்து சொல்றோம். பாப்புலேஷன் இஸ் நாட் த ஒன்லி கிரைட்டீரியா. காரணம், இன்னைக்கு ஒரு மாநிலத்தினுடைய டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ TFR, அதாவது சராசரியாக ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தை பிறக்கிறாங்க, இந்தியாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டி லெவல் 2.1ங்கண்ணா. இன்னைக்கு சில மாநிலங்கள் 3 இருக்கு, சில மாநிலங்கள் 1.7 இருக்கு, சில மாநிலங்கள் 2.1 மீட் பண்ணியிருக்கிறோம். தமிழகம் போன்ற மாநிலங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல 1.9 to 2.1 இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பிரதமர் அவர்கள் மொடாலிட்டி பத்தி சொல்லல, பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்கும் என்று சொல்ல. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரே நாடு ஒரே தேர்தல். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணும். அதனால் யாருக்கும் பாதகம் இல்லாம, எந்த ஒரு மாநிலத்திற்கும் பிரச்சனை இல்லாம எல்லா மாநிலமும் சுமூகமா எடுத்துட்டு போம். உதாரணத்திற்கு இன்னைக்கு இருக்கிறத டபுள் பண்ணலாமா? இன்னைக்கு தமிழகத்துல 39 இருக்காங்க, இன்டூ 1.8 பண்ணலாமா? இல்ல யூபி இன்டூ 1.8 பண்ணலாமா? இன்னைக்கு இருக்கிறத அதே ப்ரொபோர்ஷனேட் ரேஷியோல அதிகப்படுத்தலாமா? ஒரு ஆப்ஷன் தான். அல்லது வேறு ஒரு கிரைட்டீரியா கொண்டு வந்து அதிகப்படுத்தலாமா? அது ஒரு ஆப்ஷன். சோ எதுவுமே சொல்லாதப்ப பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய நிலைப்பாடு மக்கள் தொகை மட்டுமே அடிப்படை ஆதாரம் இல்லை என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லியும் கூட முதலமைச்சர் அவர்கள் யாரை குழப்புவதற்காக இன்னொரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனால 2 தீர்மானத்தை ஆழமா பாத்தீங்கன்னா, அதிகப்படுத்தணும், ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும். மொடாலிட்டிஸை பத்தி எங்களுக்கும் கருத்து இருக்கு, அது வருகின்ற பொழுது பார்த்து கொள்ளலாம். யாருக்கும் பிரச்சனை இல்லாம மோடி ஐயா கொண்டு வருவாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.